வாங்க பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது வெந்த பிறகு தோலை உரிச்சிட்டு கேரட் துருவுறதில் சின்ன சைஸில் வந்து துருவிக்கலாங்க. நல்லா மாவு மாதிரி துருவணும், பெரிய சைஸாக இருக்கக்கூடாது. இப்போ துருவி எடுத்தாச்சு. அது கூட 4 ஸ்பூன் சோளம் மாவு, 4 ஸ்பூன் அரிசி மாவு, பொடித்து வைத்த அவல் பொடி. அவல் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கலாம். காரத்திற்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு சுவைக்கேற்ப சேர்த்து நல்லா கை வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைனுங்க. கையில் லைட்டாக ஒட்டும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. சப்பாத்தி மாவு தேய்க்கிற கட்டையில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு அது மேலே சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா ஒட்டாத வரும். இந்த மாதிரி ரவுண்ட் கட்டரை வச்சு கட் பண்ணுங்கள். ஜூஸ் குடிக்கிற ஸ்டாவை வச்சு 2 ஹோல் போடுங்க. கண் வைங்க, ஸ்பூனால் வாய் வைங்க. இந்த மாதிரி வச்சு செஞ்சிங்கன்னா நமக்கு ஸ்மைலி வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் அடுப்பில் வந்து பொரிக்க தேவையானாலும் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ண ஸ்மைலி எடுத்து 1 பை 1 போட்டு 2 பக்கம் திருப்பி வேக வச்சு எடுத்தால் நமக்கு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ஸ்மைலி வந்து தயாராகிடுச்சிங்க.